friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி புக்ல உள்ள பாக்ஸ் क्वेश्चन தான் பார்க்க போறோம். சோ இதுல வந்து பார்ட் 4 வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது. இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட்ஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த நிதி ஆயோக் அமைப்பு. சோ இதோட அமைப்பு எப்படி இருக்குங்கறத ஒரு டயகிராம் போட்டு காமிச்சிருக்காங்க. சோ இதோட ஃபர்ஸ்ட் தலைவரா இருக்கவர் வந்து நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் தான். துணை தலைவரை வந்து பிரதமர் தான் வந்து நியமனம் செய்கிறாரு. அதே மாதிரி தலைமை நிர்வாக அதிகாரி அவரையுமே வந்து பிரதமர் தான் நியமிக்கிறாரு. அந்த தலைமை நிர்வாக அதிகாரிக்கு கீழே பார்த்தீங்கன்னா முழு நேர உறுப்பினர்கள், பகுதி நேர உறுப்பினர்கள், அலுவல் சாரா உறுப்பினர்கள் சொல்லி 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. இந்த முழு நேர உறுப்பினர்கள்ல வந்து ஆளுநர் குழு, மண்டல குழு, குறிப்பிட்ட துறைகள்னு சொல்லி 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஆளுநர் குழுல யார் யார் இருப்பாங்கன்னா முதலமைச்சர்களும் ஒன்றிய துணை ஆளுநர்களும் இருப்பாங்க. மண்டல குழுல வந்து அந்த மண்டல முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் இருப்பாங்க. குறிப்பிட்ட துறைகள்னா நிபுணர், வல்லுநர்கள், துறை வல்லுநர்கள்லாம் இருப்பாங்க. இந்த பகுதி நேர உறுப்பினர்கள்ல வந்து ஒவ்வொரு நிறுவனத்தில இருந்தும் தேர்வு செய்யப்படுபவர்கள் இருப்பாங்க. அலுவல் சாரா உறுப்பினர்கள் வந்து மத்திய அமைச்சரவையிலிருந்து பிரதமரால நியமிக்கப்படுவாங்க. ஸோ இதுதான் வந்து நிதி ஆயோக்கோட ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். இது கீழே இவங்கலாம் இருப்பாங்க அப்படிங்கிறது. அடுத்து நிறுவன அமைப்பில் வேறுபாடு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், திட்ட ஆணையத்தை எடுத்துட்டு தான் வந்து நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த திட்ட ஆணையத்துக்கும் நிதி ஆயோக்கும் இடையே உள்ள நிறுவன அமைப்பில் வேறுபாடு. தலைவர் பார்த்தீங்கன்னா ரெண்டுலையுமே வந்து பிரதமர் தான் தலைவராக இருக்காரு. பட் துணைத் தலைவரை வந்து நிதி ஆயோக்ல வந்து பிரதமர் தான் நியமிக்கிறாரு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா துணைத் தலைவர், கேபினெட் அமைச்சர் தகுதி கொண்ட ஒருவர் தான் நியமிக்கப்படுவார். ஆளுநர் குழு வந்து முதலமைச்சர்களும் துணைநிலை ஆளுநர்களும் சேர்ந்ததான் ஆளுநர் குழு. ஆனா இங்க வந்து தேசிய வளர்ச்சி குழு மட்டும்தான் இருப்பாங்க. உறுப்பினர்கள் செயலர் வந்து பிரதமரால் நியமிக்கப்படும். இவர் தலைமை நிர்வாக அதிகாரி என்று அழைக்கப்படுவார். பட் இங்க வந்து செயலர் அல்லது உறுப்பினர்கள் வந்து செயலர்கள் வழக்கமான செயல்முறையின் கீழ் நியமிக்கப்படுகிறார்கள். பகுதி நேர உறுப்பினர்கள் வந்து தேவையை பொறுத்து அவ்வப்போது பகுதி நேர உறுப்பினர்கள் வந்து நியமிக்கப்படுறாங்க நிதி ஆயோக்ல. பட் இங்க திட்ட ஆணையத்துல பாத்தீங்கன்னா பகுதி நேர உறுப்பினர்கள் நியமனம் செய்வதற்கான பகுதி வழங்கப்படவில்லை. அங்க அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது. முழு நேர உறுப்பினர்கள் வந்து திட்ட ஆணையத்தை விட குறைவான எண்ணிக்கையில் முழு நேர உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருக்கும்னு சொன்னாங்க. பட் இங்க வந்து கடைசி திட்ட ஆணையத்தில் 8 முழு நேர உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நிறுவன அமைப்பின் வேறுபாடுகள். அடுத்து ஒரு சட்டத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. தஞ்சை பண்ணையாள் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது அது என்னன்னு பார்ப்போம். 1952 கொண்டு வரப்பட்ட சட்டம். நாடு விடுதலை அடைந்த போது அன்றைய ஒருங்கிணைந்த தஞ்சை பகுதியில் நில உடைமைத்துவ பண்ணை அடிமை நிலவியதால் பாதிக்கப்பட்ட சிறு குத்தகை விவசாயிகள், விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்க பண்ணையாள் பாதுகாப்பு சட்டம் 1952 வந்து நிறைவேற்றப்பட்டு பாதுகாப்பு வழங்கப்பட்டது. ஸோ இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சட்டம் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டால் 1952. இச்சட்டம் காலத்தின் தேவைக்கேற்ப தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டது. இதன் மூலம் சிறு குத்தகை விவசாயிகள் தங்கள் விளைச்சலில் நியாயமான பங்கை பெற முடிஞ்சது. இது போல நில உச்ச வரம்பு சட்டம்ங்கிறது வந்து 1961 நிறைவேற்றப்பட்டு அவ்வப்போது காலத்தின் தேவைக்கேற்ப விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு அதிகமாக நிலம் வைத்திருப்பவர்களிடமிருந்து நிலம் பெறப்பட்டு நிலமற்ற விவசாயிகள் வழங்கப்பட்டுச்சு. இந்த 2 சட்டத்தோட இயர்ஸ் வந்து ராம்ப வச்சுக்கோங்க. அடுத்து இந்திய கூட்டுறவு சட்டம் 1904. அதே மாதிரிதான் இந்திய கூட்டுறவு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து 1904 இயற்றப்பட்டதன் அடிப்படையில் அன்றைய சென்னை மாகாண கூட்டுறவு சட்டம் 1932 வந்து இயற்றப்பட்டுச்சு. ஸோ இங்கேயும் 2 சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விடுதலை பெற்ற பின் இச்சட்டம் காலப்போக்கில் மேலும் பலப்படுத்தப்பட்டது. கூட்டுறவு வங்கிகள், நிலவள வங்கிகள், கூட்டுறவு சங்கங்கள் என 3 வழிகளில் கூட்டுறவு அமைப்புகள் இயங்குகின்றன. வேளாண் தொழில்கள் மட்டுமல்லாமல் கைத்தறி நெசவு, பட்டு நெசவு, மண்பாண்டம் செய்தல் போன்ற பல கைவினை தொழில்களுக்கும் கூட்டுறவு அமைப்புகள் இயங்குகின்றன. இவ்வாறு தமிழ்நாட்டில் 10,000க்கும் அதிகமான கூட்டுறவு அமைப்புகள் வந்து இயங்குது. ஸோ அதுக்கான சட்டம் இந்திய கூட்டுறவு சட்டம் 1904, சென்னை மாகாண கூட்டுறவு சட்டம் 1932. தமிழகத்தின் வளர்ச்சி அனுபவம். வருவாயில் தொடர்ந்து உயர் வளர்ச்சி விகிதத்தை எட்டியதன் மூலம் அண்மை காலமாக இந்தியாவின் தனிநபர் வருமானம் அதிகரித்து வந்த போதும் இந்தியாவை போன்ற வருவாயுடைய பிற நாடுகளுடன் ஒப்பிடுகையில்
அதன் மனித மேம்பாட்டு தர நிர்ணயங்கள் இன்னமும் பின்தங்கியே உள்ளது. இதற்கு சிறந்த உதாரணம் அண்டை நாடான வங்கதேசமாகும். அந்நாட்டில் தனிநபர் வருமானம் இந்தியாவை விட குறைவாக உள்ள போதும் மனித மேம்பாட்டு தரங்களில் பல துறைகள்ல வங்கதேசத்தில் சிறப்பாக காணப்படுகிறது. இந்த வகையில் இந்தியாவிற்குள் தமிழ்நாடு மாநிலம் ஒப்பிட்டு அளவில் மிக சிறப்பாக செயல்பட்டுள்ளது. வருவாயில் தொடர்ந்து உயர் வளர்ச்சி விகிதத்தை எட்டியதன் மூலம் அண்மை காலமாக இந்தியாவின் தனிநபர் வருமானம் அதிகரித்து வந்த போதும் இந்தியாவை போன்ற வருவாயுடைய பிற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் அதன் மனித மேம்பாட்டு தர நிர்ணயங்கள் இன்னமும் பின்தங்கியே உள்ளது. இது என்ன கொடுத்தது அப்படியே ரிப்பீட்டடா கொடுத்துருக்காங்க இங்கேயும். அடுத்து தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்களோட கூட்டமைப்பு, அதை TCMPFன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் கூட்டுறவு முறையில் பால் வளத்தை பெருக்கும் வகையில் 1972 தமிழ்நாடு பால் வள மேம்பாட்டு கழகம் தொடங்கப்பட்டது. ஸோ இந்த கழகம் தொடங்கப்பட்டது 1972. இது டாக்டர் குரியன் வழியில் 1981 தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்களின் சங்கங்களின் கூட்டமைப்பாக விரிவுபடுத்தப்பட்டது. ஊரக ஒன்றிய மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் சங்கங்கள் மூலம் இது இயங்கியது. தற்போது ஆவின் என்னும் வணிக முத்திரையுடன் தமிழகம் முழுவதுமாக பால் தேவையை தன்னிறைவு செய்கிறது. மேலும் ஆவின் செயல்பாடுகளால் தமிழ்நாட்டில் தனிநபர் பால் நுகர்வுங்கிறது 1993-94 இந்த காலகட்டத்தில் நாள் ஒன்றுக்கு 169 கிராம் அப்படின்னு இருந்தது. இப்போ எவ்வளவா மாறி இருக்கு? 2018-19 268 கிராமாக அதிகரித்து உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வர்கீஸ் குரியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1955 ஆண்டு நாம் ஆண்டுக்கு 500 டன் வெண்ணெயை இறக்குமதி செஞ்சு வந்திருக்கோம். இன்று நமது கூட்டுறவு சங்கங்கள் மட்டுமே ஆண்டுக்கு 12,000 டன்களுக்கு அதிகமாக உற்பத்தி செய்யறாங்க. இதே மாதிரி 1955 நாம் 3000 டன் குழந்தைகளுக்கு உணவு உற்பத்தி செய்து இறக்குமதி செஞ்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலமா 38,000 டன்களுக்கு அதிகமாக உற்பத்தி செய்யப்படுது. அனைத்து வகையான பால் மற்றும் பால் பொருட்களை இறக்குமதி செய்யும் நிலைமை 1975 முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம்? கூட்டுறவு சங்கங்கள் மூலமா நம்ம நாட்டிலேயே உற்பத்தி செய்யறோம். அதனால வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யணும் அப்படிங்கிற நிலைமை நமக்கு முடிவுக்கு வந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து சர் விஸ்வேஸ்வரய்யா இந்திய பொருளாதார திட்டமிடுதலோட முன்னோடி என்று அழைக்கப்படுகிறார். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கேட்கலாம். இவர் ஒரு முதன்மை பொறியாளர், ராஜதந்திரி, அரசியல்வாதி மற்றும் மைசூர் மாநிலத்தின் 19வது திவானாக இருந்திருக்காரு. 1955 ஆண்டும் நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. உலக பால் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 1ஆம் தேதியும், தேசிய பால் தினம் நவம்பர் 26ஆம். உலக பால் தினம் ஜூன் 1. நம்ம நாட்டுல தேசிய பால் தினம் நவம்பர் 26. ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திரு வர்கீஸ் குரியனின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. தேசிய பால் தினம்ங்கிறது யாருடைய நினைவா கொண்டாடப்படுகிறதுனா வர்கீஸ் குரியனோட நினைவா. இவர் வெண்மை புரட்சியின் தந்தை ஆவார். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பொருளாதார கொள்கையின் தந்தை ரொம்ப முக்கியம். அன்றைய பிரதமராக இருந்தவர் PV நரசிம்மராவ். 1991 24/7 அன்று புதிய பொருளாதார கொள்கை அறிவித்த போது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தான் நிதி அமைச்சராக இருந்திருக்காரு. இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கையின் தந்தை என்று இவர் அழைக்கப்படுகிறார். ஓகேவா? நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்த போது புதிய பொருளாதார கொள்கையை அறிவிச்சவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். ஓகேவா? அதனாலதான் இந்திய புதிய பொருளாதார கொள்கையோட தந்தை என்று அழைக்கப்படுகிறார். பஞ்சசீல கொள்கைகள். இரு நாடுகளுக்கும் பஞ்சசீல கொள்கைகளை வெளியேற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நேரு அவர்கள். இரு நாடுகளும் ஒன்றிய எல்லையை, இறையாண்மையை மற்றொன்றும் மதிப்பது. ஓகேவா? ஒவ்வொன்றும் தன்னோட நாட்டோட எல்லையையும் இறையாண்மையும் மதிக்கணும். ஒவ்வொரு நாடும் பக்கத்துல இருக்க நாடுகளோட ஆக்கிரமிப்பு செய்யாம இருக்கணும். ஒருவரின் உள்நாட்டு விவகாரங்கள் மற்றவர்கள் தலையிடாமல் இருக்கணும். தூதரக அளவிலான சமத்துவம் மற்றும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அமைதியோட இணைந்து வாழணும். இது எல்லாம் தான் பஞ்சசீல கொள்கைகளாக அறிவிக்கப்பட்டது நேரு அவர்களால. அடுத்து பாண்டுங் மாநாடு. பாண்டுங் மாநாடு இந்தோனேஷியால
1955ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. இதுல 29 நாடுகளோட தலைவர்கள் கலந்து கொண்டு அணிசேரா இயக்கம் உருவாகுவது பற்றி விவரிச்சாங்க. பாண்டுங் மாநாடு எங்க நடந்துச்சுன்னா இந்தோனேஷியா. ஸோ இதில் பார்த்தோன்னா இந்திய அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு இடையேயான இராணுவம் சாரா அணு ஒப்பந்தம் பற்றி ஒரு சில வரிகள் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். இந்திய குடியரசுக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கும் இடையே கையெழுத்திடப்பட்ட இந்திய அமெரிக்க இராணுவம் சாரா அணு ஒப்பந்தம் அல்லது இந்திய அமெரிக்க அணு ஒப்பந்தம் தான் 123 உடன்படிக்கை என அழைக்கப்படுகிறது. ஸோ அப்போ கேட்கலாம், 123 உடன்படிக்கை வந்து எந்த இரு நாடுகளுக்கிடையே ஒப்பந்தம் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியா மற்றும் அமெரிக்கா. இதற்கான அடிப்படை கட்டமைப்பு வேலைக்காக 2005ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி வந்து கையெழுத்திட்டிருக்காங்க. இது தொடர்பா இந்திய பிரதமர் வந்து மன்மோகன் சிங்கும் அமெரிக்க அதிபராக இருந்த ஜார்ஜ் புஷும் இடையே தான் வந்து வெளியிட்ட கூட்டு அறிக்கையின்படி அதில் இந்தியா வந்து தனது இராணுவம் மற்றும் இராணுவம் சாராத அணு உலைகள் அமைப்புகளை தனித்தனியாக பிரித்துக் கொள்வது என்பதை ஏற்றுக்கொண்டது மற்றும் இந்தியாவின் அனைத்து செயற்பாடுகளையும் சர்வதேச அணு ஆற்றல் முகமையின் பாதுகாப்பின் கீழ் இருக்கும்படியும் அதற்கு கைமாறாக அமெரிக்கா இந்தியாவுடன் முழுமையான இராணுவம் சாரா ஒத்துழைப்பை வழங்கவும் ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒப்பந்தமானது இந்தியா இராணுவம் சாராத என்று அடையாளப்படுத்திய அணுக்கரு உலை அமைப்புகளை நிரந்தர பாதுகாப்பு என்ற ஒப்பந்தத்தின் கீழ் வைத்துவிட்டு பிரச்சனைக்குரிய தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை குறிப்பாக இராணுவம் சாரா அணுக்கரு செறிவூட்டல் பணிகள் உட்பட மற்றும் மறுசுழற்சி செய்யும் சாதனங்களை இந்த சர்வதேச அணு ஆற்றல் முகமையின் பாதுகாப்பு வரம்பின் கீழ் வருவதை கூட செய்யாமல் விதிவிலக்கு பெறும்படியாக செய்துவிட்டது. 2008 அக்டோபர் 1ஆம் தேதி அன்று இராணுவம் சாரா அணு உலை எரிபொருள் மற்றும் தொழில்நுட்பத்தை பரிமாறிக்கொள்வது ஆகியவை உள்ளடக்கிய ஒப்பந்தத்திற்கு அமெரிக்க மேலவை செனட் வந்து ஒப்புதல் அளித்துள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான ஒப்பந்தம். அடுத்து பொது சட்டம் 480 கீழ் 1954ஆம் ஆண்டு வேளாண் உற்பத்தி பொருட்களை இந்தியாவிற்கு வழங்குவதற்கு 5 ஒப்பந்தங்கள் வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வந்து கையெழுத்தானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த சட்டத்தின் கீழ்ன்னு பார்த்தீங்கன்னா பொது சட்டம் 480 கீழ். அடுத்து S-400 வான்வெளி பாதுகாப்பு முறைக்கான வர்த்தக ஏற்பாடு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முன்னதாக இந்தியாவும் ரஷ்யாவுக்கும் இடையே வந்து S-400 வான்வெளி பாதுகாப்பு ஏற்பாட்டிற்கான அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதுக்காக வந்து $5.2 பில்லியன் மதிப்பிலான வர்த்தகத்திற்கு கையெழுத்திட்டன. யாராரு? இந்தியாவும் ரஷ்யாவும். இந்த வான் பாதுகாப்பு ஏற்பாடானது 2020ஆம் ஆண்டிற்குள் வழங்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. S-400 ட்ரையம்ப் என்பது மேம்பட்ட தரையில் இருந்து வானிற்கு சென்று தாக்கும் ஏவுகணை அமைப்பு முறை. எது? S-400 ட்ரையம்ப் அப்படிங்கிறது. இதனை உருவாக்கியது வந்து அல்மாஸ் ஆண்டே என்ற ரஷ்ய அரசு நிறுவனமாகும். இது எதிரி நாட்டு போர் விமானத்தை மற்றும் கண்டம் தாவும் ஏவுகணைகளை தாக்கி அழிக்கக்கூடியது. இந்த S-400 ட்ரையம்ப் அப்படிங்கிறது இதன் தாக்கும் திறன் வந்து 250 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிறப்பு தாக்கும் திறனை வந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இதோட சிறப்பு. ஸோ இது வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையான ஏற்பாடு. அடுத்து பார்த்தோன்னா வாஸ்கோடகாமா என்னும் போர்ச்சுகீசிய மாலுமி வந்து 1498 தான் இந்தியாவுக்கும் ஐரோப்பியாவுக்கும் இடையே வந்து ஒரு கடல் வழியை கண்டுபிடிக்கிறாரு. இதுதான் இந்தியாவில் ஐரோப்பாவுக்கு இடையே நேரடி வர்த்தகத்தை தொடங்கி வைத்தது. ஸோ கண்டுபிடிச்சது வந்து 1498. அடுத்து பிரிட்டன் வெளியேற்றம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிரெக்சிட் அப்படிங்கிறது 1 மாத கால அமைதி பேச்சுவார்த்தைக்கு பிறகு இங்கிலாந்தும் ஐரோப்பிய ஒன்றியமும் பிரசல் உச்சி மாநாட்டில் பிரிட்டனின் வெளியேற்ற முடிவை ஏற்றுக்கொண்டன. பிரெக்சிட் அப்படின்னா என்னன்னா பிரிட்டன் வெளியேறுவதை குறிப்பதற்கான வார்த்தை. இந்த பிரெக்சிட் அப்படிங்கிறது இங்கிலாந்து ஆனது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறுவதாகும். அது 2016ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 23ஆம் தேதி நடைபெற்ற போது வாக்கெடுப்புல 51.9% வாக்குப்பதிவு வந்து ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறுவதற்கு சாதகமா இருந்துச்சு. ஸோ அபோவ் 50% வந்து ஐரோப்பிய யூனியன்ல இருந்து
பிரிட்டன் வந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லி ஓட் பண்ணியிருக்காங்க. லிஸ்பன் உடன்படிக்கையின்படி 50வது சட்ட உறுப்பானது முன்வைத்த 2 ஆண்டு காலக்கெடு நிகழ்வு முறை மார்ச் 29, 2011ஆம் ஆண்டு இங்கிலாந்து வெளியேறுவதுடன் முடிவடைகிறது. ஸோ மார்ச் 21, 2019ஆம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றிய சபை இங்கிலாந்தின் கோரிக்கையை ஏற்று வெளியேறும் கெடுவை ஏப்ரல் 12, 2019 வரை நீடிக்க ஒத்துக்கொண்டது. ஸோ ஐரோப்பிய யூனியனிலிருந்து வெளியேறுவதற்கான அந்த கெடுவை வந்து ஏப்ரல் 12, 2019 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4 வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா இன்னும் சில வீடியோஸ் இருக்குது, அதுலேயும் பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.